ஒரு எழுத்தாளன், ஒரு இயக்குனர் ஒரு படத்தை கரெக்ட்டா பண்ணணும்னா, இந்த விஷயங்கள்ல நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புற விஷயம். முதல்ல ரைட்டர் தான் ஃபஸ்ட்டு. டைரக்டருக்கு முன்னால் அந்த ரைட்டர் ஸ்ட்ராங்காக எழுதிட்டாரு, ரைட்டிங் பேப்பரில் சரியாக வந்துருச்சுன்னாவே அது ஒரு 50-60% படம் ஜெயிச்சிரும். அதுக்கப்புறம் டைரக்டர் அந்த பேப்பரில் உள்ளதை அப்படியே காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்துட்டாருன்னா அது 100%ஆக மாறிடும். அந்த இடத்துல வந்து டைரக்டர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் குழப்பமாயிட்டு, கொஞ்சம் தடுமாற்றம் ஆச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டில் உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே சில விஷயங்கள் ரைட்டருடைய எழுத்தை விட ஸ்பாட்டில் அந்த டைரக்டர் கிரியேட் பண்ணுற கெமிஸ்ட்ரி இன்னும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து 100லேருந்து 150 200 கூட மாறும். அது இந்த படத்தில் நிறையா மாறுச்சு. பேப்பரில் இருந்தது, அந்த பேப்பரில் இருந்ததை விட டைரக்டராக அந்த இடத்துல ஒன்று ஓகே இவங்களுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அந்த துண்டை கட்டிக்கிற சீன்லாம் இருக்குல்ல சார், ஆமாம், அதெல்லாம் டைரக்டர் கிரியேட் பண்ணது தான். ஓ அந்த இடத்துல போய் ஓகே இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அருமை. அப்புறம் விழுந்து விழுந்து கும்பிடுவார்ல மன்னிச்சுக்க ஆமா, மேடம் மன்னிச்சுக்க மேடம், இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லாமல் ஆ, அந்த இடத்துல டைரக்டராக ஓகே இந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, இவங்க 2 பேருக்கு இப்படி ஒரு சீனா அங்கே ரைட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அங்கே ஸ்பாட்டில் உட்காந்து ரைட்ரு எழுதி அது டைரக்ஷனை அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்னொன்று கதைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ ரைட்டரும் டைரக்டரும் கை கோர்க்கும் போது அது இன்னும் ரொம்ப அழகாக மாறுது.